வெல்கம் டு மியூசிக் சீரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 மொக்க படங்கள் ஆஃப் 2024. எனக்கு பிடிக்காத படங்கள் ஒரு சிலதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஏன்டா பார்த்தோம், எதுக்கு போகணுன்ற மாதிரி இருக்கிற படங்களை இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு சில படங்கள் பிடிச்சிருக்கலாம், பட் ஆனால் இது எனக்கு பிடிக்காத படத்தை தான் நான் லிஸ்ட்டில் வைக்க முடியும். ஏன் எதுக்குன்னு வந்து கேட்டு என்கிட்ட சண்டை போடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்களுக்கு பிடிச்ச அந்த படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். திரும்பி ஒரு 10 தடவை கூட பாருங்கள், நான் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். சரி வாங்க அப்படியே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். 10ஆவது இடத்துல பார்த்தீங்கன்னா பிடி சார். ஹிப்ஹாப் தமிழா ஆதி வந்து மியூசிக் பண்ண 25வது படமோ 50வது படமோ அதை சொன்னாங்க. அவரே ஹீரோவாக நடிச்சுட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அவமால என்னடா வச்சு செய்கிறீங்க, மேஜிக் வாரன்றான் அதுன்றான். வந்து சின்ன பையன் வந்து இது மாதிரி லவ் பண்ணிகிட்டு இருப்பான் டீச்சரை, இவன் வந்து கூட போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு லவ் ட்ராக்கு, எங்கள் அம்மாவில் தாங்க முடியல என்னால். அதெல்லாம் பார்க்கும்போது அமேசான் ப்ரைமில் தான் பார்த்தேன். ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து ஒரு சீரியஸான டாப்பிக்கை ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, இது மாதிரி பொண்ணுங்க போகிற ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அவங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்கன்ற விஷயத்த மாஸ்டரில் ஒரு டிலிட் சீனில் காமிச்சிருப்பாங்களா, அதான் படத்தோட ஃபுல் கதையே. இப்போ இதை மாதிரி அவங்க ஸ்கூல் நிர்வாகம் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஆதி என்ன பண்ணுவார்னா, போயிட்டு அந்த சேர்மனை போயிட்டு அடிப்பார் எல்லாத்து முன்னாடியும். அப்படி அடிச்சுட்டா வந்து சும்மா இருந்துட முடியுமா? சும்மா உயிரோட விட்டுருவாங்க அவனை. ஒரு லாஜிக் புண்டை கிடையாது, ஒரு புண்டையும் இல்லாமல் இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுருந்தாங்க இந்த படத்தை பார்க்கும்போது. கடைசியில் கிளைமேக்ஸில் இந்த செத்து போன பொண்ணை வந்து திரும்பி உயிரோட கொண்டு வந்துட்டு கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது, இஷ்டத்துக்கு என்னவோ எழுதி வச்சுருக்கீங்க, என்னவோ பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சுத்தமாக ஒர்க் ஆகலை இந்த பிடி சார் படம் எனக்கு. அதனால் 10ஆவது இடத்துல போடுறேன். அப்படியே 9ஆவது இடத்துக்கு வந்தோம்னா நம்ம அரண்மனை 4. சுந்தர்சி அண்ணா வழக்கம் போல் அரைச்சமாவை அரைச்சி திரும்பி 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 எத்தனை வாட்டி எடுப்பாருன்னு எனக்கே தெரில. ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம், 3ஆவது தடவை கூட ஏதோ பார்க்கலாம். 4ஆவது தடவையும் அதே கிண்டி வைக்கிற பற்றியா, அதே பீயை பாக்குன்னு புதுசாக ஒரு கான்செப்ட்னு சொல்லிட்டு அதே பேய் இப்போ தமன்னா பேயா மாதிரி காப்பாற்றும். இங்கே வந்து சாமியை வந்து மெகாசோட மாதிரி யூஸ் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க கிளைமேக்ஸ்லாம். அதெல்லாம் செம்ம காமெடி. படத்தில் யோகி பாபு விடி கணேஷ் காமெடியோட அந்த காமெடி வந்து இதுவாக இருந்துச்சு. இதை கூட மன்னிச்சிருவேன், இந்த படத்துக்கு 100 கோடி கலெக்ட் பண்ண வச்சாங்க. ஃபஸ்ட்டு 100 crore மூவி 2024 வந்து அரண்மனை 4 தான். கொம்மாலான்னு ஆயிடுச்சு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. சுந்தர்சி இதனாலேயே இன்னொரு 10 பாட்டு எடுப்பார். அவர் வேறு மாதிரி படம் எடுத்தால் கூட பரவாயில்லைங்க. அவரோட ஸ்டைலே நல்ல காமெடி படம் எடுக்கிறது, அந்த கலகலப்பு மாதிரி என்ன மாதிரி படம் எடுக்கிற ஆள் தான் அவர். தலைநகரம் மாதிரி படம் நடிக்கிற ஆள். அவரை கொண்டு போயிட்டு ப்ரோ நீங்கள் இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் நல்லா ஓடுன்னு திரும்பி 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 எத்தனை வாட்டி எடுக்க போகிறான்னு சொல்லி தெரில. கிளாமருக்கு அந்த அச்சச்சோ பாட்டு வேணால் இருக்குது யூடியூப்பில், முடிஞ்சால் போட்டு கேட்டு பாருங்கள். அவ்வளோதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்ல முடியும். அப்படியே 8ஆவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கவின் தான் இருக்கார். ஒரு நல்ல ஆக்டராக வர வேண்டியது. லாஸ்ட் இயர் டாடா வந்து பெஸ்ட் மூவி லிஸ்ட்டில் வந்தார். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 2 படம் நடித்தார், 2மே பி படம். ஒன்று ஸ்டாரு, இன்னொன்று பிளட்டி பேக்கரு. ஸ்டார் பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறேன். ஸ்டார் பார்த்தீங்கன்னா தேட்டர் போனேன். சரி ஓகே, கவின் கொஞ்சம் வளர்ந்து ஒரு ஆக்டராக இருக்கார், கொஞ்சம் ஸ்கிரிப்ட்டு நல்லா சூஸ் பண்ணுறாரு, நல்லா நடிப்பான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹரிஷ் கல்யாண் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். அவனை பிடிச்சி வெளில தூக்கி போட்டிருக்காங்க. அப்போயே நம்ம சுதாரிச்சிருக்கணும். அவரை வச்சு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டார். இளன் வந்து ஃபஸ்ட்டு என்னவோ நான் சினிமாக்காக போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக காசு கிடைக்குது, அப்புறம் இதுவாக வேலை செய்கிறாரு, அப்புறம் படம் ஆடிஷன் கிடைக்கும், படம் ஆடிஷன் போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆயிரும், நழுவார். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எரிச்சலாகிடுச்சு தேட்டரில். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக லவ் ஃபிலிமாக மாற்றி விட்டு திரும்பி, ஆமாம் நம்ம படம் என்னது சினிமா பற்றின படம் தானே, இதுக்கு லவ் ட்ராக் வச்சு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டு திரும்பி அந்த லாஸ்ட் ஹாஃப்-அன்-ஹவரில் கொண்டு வந்து வெற்றிமாறனை கேமியோ பண்ண வச்சு என்னென்னவோ கர்மத்தை கிண்டி வச்சாங்க. கடைசியில் ஹீரோ ஆகிட்டு அவன் கட் அவுட் கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு படம்னு எடுத்து வச்சுருப்பாங்க. நான் முடியல, தேட்டர்லேயே பார்க்க முடியல, ஏதோ தெரியாமல் போய் தொலைஞ்சிட்டேன். அப்படியே பிளட்டி பேக்கர் வந்து சரி ஹச்ரி வந்துச்சு, ஓடிடியில் அமேசான் ப்ரைமில் வந்துச்சு, நான் அதை எடுத்து பார்த்தா அதில் என்னன்னா 10-15 ஜானரை ஒரே படத்தில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கான். காமெடி, ஹாரரு, சொத்து பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம், என்னென்னவோ போயிட்டுருக்குங்க. பிச்சைக்கார பையன் அந்த அரண்மனையை சுற்றி பார்க்கணும், அந்த இது இருக்கும் பாருங்கள் பங்களா, அதை சுற்றி பார்க்கணுன்னு வந்திருப்பான். வீட்டுக்குள்ளே வந்தோடனே தம்பி இதெல்லாம் வரக்கூடாதுப்பா போப்பான்னு ஒருத்தர் வெள்ளம் வச்சதுனால நம்ம நிம்மதியாக இந்த படத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வேறு வேலையை பார்க்க போயிருக்கலாம். இவன் உள்ளே போயிட்டு இந்த படத்தை ஒரு 2 மணி நேரம் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. ராதாராவி வரதெல்லாம் சரியான டார்ச்சரு எனக்கு படத்தில். திரும்பி இவனை வந்து உயிரோடு கொண்டு வந்து சாவடிச்சு என்னென்னவோ பண்ணி வச்சுருப்பாங்க. கவினு கொஞ்சம் ஸ்கிரிப்டு கொஞ்சம் கதை கேளுங்க கவினு, இந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் இருந்தார் கவின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு
இந்த ராமராஜன் கேட்டகரி மாதிரி ஆயிடுவார். அதுதான் உண்மை. இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் சூஸிங்கில் ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரியன் தயாரியான அயலான் வந்து வராப்புல. சரி, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படம் சிவகார்த்திகேயன் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷனில் இப்போ 2016னா 8 வருஷம் ப்ரொடக்ஷன் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது படம் கண்டென்ட்டாக ஒரு புண்டையும் இல்லை. இந்த ஏலியன் வருது, அது வந்து சித்தார்த் வர சித்ரா ரஞ்சன் சோசியல் மீடியா வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு சரிங்களா. அந்த ஏலியனுக்கு இவங்க காமெடி லவ் ட்ராக்குன்னு சொல்லிட்டு என்னவோ பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த டைமில் பார்த்துருந்தா கொஞ்சம் ஒர்க்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. சிவகார்த்திகேயன் வளர்ந்து வந்தார் பார்த்தீங்கன்னா, இந்த மான் கராத்தே ரெமோ. இப்போ அவரே இந்த மாதிரி படம் நடித்தா ட்ரோல் பண்ண தான் செய்வார். அந்த டைப் ஆஃப் ட்ராக் தான், காமெடி ட்ராக் தான் இந்த படத்தில் இருந்துச்சு. சரி, இந்த ஏலியனை தேடி ஒரு கேங் வரும். அந்த ஏலியனோட பவரை இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவர் சூப்பர் ஹீரோவாக சுற்றிட்டு இருப்பார் செகண்ட் ஹாஃபில். அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்புண்டையாக இருக்கும். என்னடா அவன் சாதாரண இதுதானடா, எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, சம்மந்தம் இல்லாமல் இவர் தான் இன்டர்நெட் நாள் எடுத்தாரா, எல்லாம் இந்த படம் சிவகார்த்திகேயன் டைரக்ட் பண்ணாரா, ஒன்றும் புரியல எனக்கு. திரும்பி அந்த ஏலியன் வந்து கட்டி பிடிச்சிட்டு போயிடும். பார்ட் 2 வர மாதிரி சொன்னாங்க. தயவு செஞ்சு எல்லாம் எடுக்காதீங்க, நம்ம ஒரு பார்ட்டே தாங்க முடியல என்னால். சிவகார்த்திகேயன் இப்போ தான் நீங்கள் ஏதோ கொஞ்சம் மேலே வரீங்க. அமரன், அடுத்து ஏஆர் முருகதாஸ் படம், சுதா கோங்கரா படம் நல்லா போயிட்டுருக்கீங்க. திரும்பி இந்த மாதிரி படம்லாம் நடிச்சு பேரை எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு. இப்போ தான் கொஞ்சம் உங்கள் மேலே இருக்கிற நெகட்டிவ் பேர்லாம் போயிட்டு ஓகே இவரும் கொஞ்சம் நல்ல படம் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் வருது. காப்பாற்றிக்க பாருங்கள். கிட்ஸுக்காக புளுத்துறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. அயலான்னு கேட்டிங்கன்னா பெரிய ஸ்கேம் தான் சரிங்களா. அப்படியே 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர் டி தனுஷ் இருக்காரு. ஒரு 2 படமே வருது. கூட வந்த கேப்டன் மில்லர் ப்ளஸ் ராயன். ஃபஸ்ட்டு நம்ம கேப்டன் மில்லர் பற்றி பேசலாம். சரி, அயலான் தான் முண்டாட்டம் இருக்குது. கேப்டன் மில்லர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அமேசான் பிரைமில் வந்து அப்படி தான் பார்த்தேன். இதில் என்னென்னா கன் எடுத்து சுட ஆரம்பித்து சுட்டுக்கிட்டே இருக்காரு தனுஷ் வந்து. மில்லர் கேப்டன் மில்லர்னு சுட்டுக்கிட்டே இருக்காரு. கதை என்னென்னா, இவங்க ஏதோ நாங்கள் வலதுசாரி பேசுகிறோம் இடதுசாரி பேசுகிறோன்னு சொல்லிட்டு அரசியல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னென்னோ பிடிச்சி வச்சுருந்தார் அருண் மாத்தேஸ்வரன் வந்து. இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து எங்கள் ஊர் ஆட்களை எவ்வளோ பண்ணுறாங்க, இவங்க ஜாதி வச்சு ஒதுக்குறாங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க எவ்வளோமே நல்லவன் இல்லை. இதே விஷயத்தான் ரஞ்சித் காமிச்சிருந்தாரு, எவ்வளோ நல்லா காமிச்சிருந்தாரு. படம் எடுக்க தெரியலன்னா இஷ்டமுண்டைக்கு அரசியல் உள்ள நான் வச்சே படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுக்காதீங்க பதிவு செஞ்சு. என்னால் முடியல. ஒன்றே அவன் கண்ணை வச்சு சுற்றுறான். ஏதோ காட்டுக்குள்ளே வந்து பெரிய ஏதாட்டம் வாண்டட் போஸ்ட்லாம் விட்டு தேடிட்டு இருப்பாங்க இந்த கேப்டன் மில்லரை. சிவராஜ்குமார்லாம் கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திங்களாப்பா. அந்த ஆள் வந்து சரி அப்போ தான் ஜெயிலர் வந்தான். ஜெயிலரில் பண்ண அதே ரோலை திரும்பி கூப்பிட்டு வந்து பண்ண வச்சுங்க பார்த்தீங்களா. அங்கே நிற்கிறீங்களா நீங்கப்பா. இதுக்கும் பார்ட் 2 லீடு. உம்மால தாங்க மாட்டேன்டா. யார் வில்லன், யார் அதித்தி பாலன் அருவியில் வந்தாங்களே அவங்கள வில்லனா போட்டு லீடு. அதான் தேவைப்புண்டையா. அதான் நான் கேட்பேன். கூடவே இன்னொரு படம் வந்துச்சு, தூக்கி போட்டு ராயா ராயா, தூக்கி போட்டு ராயா ராயான்னு சொல்லிட்டு இன்னொரு படம் நடிச்சார் இந்த வருஷம். அவரோட 50வது படம். 50வது படம்னா எவ்வளோ நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி லைக் அவரோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக இருக்கணும், விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு புண்டை படத்தை எடுத்து வச்சிருக்காரு. லைக் இந்த பாஷா, அப்புறம் பழைய படம் படிக்காதவனு, அப்புறம் நிறையா ரெசம்பிளன்ஸ் இருக்கும் அந்த படத்தில். நிறையா பழைய படத்தோட கலவை மாதிரி தான் இருக்குது அந்த படம். ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சுருப்பான் இவனுக்கு வந்து இவங்க தம்பி ஊதாரியாக இருப்பான், இன்னொருத்தன் காலேஜில் படிப்பான். 2 தம்பியும் ரவுடியாக இருப்பான், தங்கச்சி மட்டும் உருப்படியாக இருக்கும். இவன் வந்து சரவணனை கொலை பண்ணிடுவான். அதனால எஸ்ஜே சூர்யா வந்து துரத்திட்டு இருப்பான். எப்பா என்னை விட்டுருப்பா, நான் விஷயத்துக்கு வரல, நான் வாட்டு ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டு பொழைச்சிக்கிறேன்னு சொன்னால் அவன் போயிருக்க போகிறான். இவங்க வந்து தங்கச்சியை ஓத்து என்னென்னவோ பண்ணி வச்சுருப்பாங்க. கடைசியில் அந்த உசுரே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு அது தம்பியை இவனே கொலை பண்ணி இவன் தம்பி இவனுக்கு எதிராக மாதிரி. வா தனுஷே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கரு, உங்களுக்கு படம் எடுக்க தெரியும், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ இந்த மாதிரி 50வது படத்தை இந்த மாதிரி கொடுக்கணும்னு என்ன ஒரு தலையெழுத்து இருக்குது? உங்களுக்கு அப்புறம் வந்தவர் தான் விஜய் சேதுபதி. எவ்வளோ லேட்டாக வந்தார். அவர் வந்து மகாராஜான்னு ஒரு படம் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல படம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. விடுதலையிலேருந்து கொஞ்சம் எழுந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல படம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு இருந்தா அவ்வளோதான் போலையே. அதை மாதிரி தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நல்ல படமாக நடிங்க, அவ்வளோதான். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படியே 5வது இடத்துக்கு போனோன்னா GOATக்கு விசில் போடு, ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு, டிராகன் வேட்டைக்கு விசில் போடு. வா ஐயோ, அண்ணா வந்து வருஷம் வருஷம் எனக்கு ஏதாவது பி படம் கொடுக்கணுன்னே இருக்கார். போன வருஷம் எனக்கு லியோ கொடுத்தாரு, இந்த வருஷம் கோட்டு கொடுக்குறாரு. நான் இன்னும் நடிக்க போகிறதே நீங்கள் வந்து ஒரு படம் தான், தளபதி 69. ரிட்டையர் ஆக போகிறீங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க,
தாவேக்கான்னு சொல்லிட்டு ஆரம்பித்து போகிறீங்க. அதுக்காக உங்கள் படத்தில் இருக்கிற எல்லா ரெஃபரன்ஸையும் தூக்கி வச்சா பார்த்தீங்களா வெங்கட் பிரபு. ஏன்னா இதெல்லாம் சொல்ல மாட்டீங்கண்ணா திகட்டு. உங்களுக்கே பார்க்கும்போது எப்படி இருக்கும் இந்த படத்தை வந்து உங்களுக்கே சுயத்தம்பட்டை அடித்த மாதிரி இல்லையா? நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக போகிறீங்க, உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, ஓகே ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதையே இல்லாமல் ஒரு நம்பியார் காலத்து கதையை எடுத்துகிட்டு பையன் வந்து இல்லை தீவிரவாதி, அப்பா போலீஸ்காரன் அப்படின்ற ஒரு பழைய அதரப்பழசான குப்பை டெம்ப்ளேட் எடுத்து வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப மயிராட்டம் பண்ணி வச்சு, ஏன் இதெல்லாம் தேவையான்றதை நான் சொல்ல வரேன். அண்ணா நல்லா நடிச்சிருக்காரு, அதை நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு லாஸ்ட்டு 2 படம் நடிக்கிறாருன்னா ஒரு நல்ல படமாக கொடுத்துட்டு போகல ஃபேன்ஸுக்கு. இது மாதிரி ஏன் ஒரு குப்பையை கொடுக்கணும்னு தான் நான் கேட்குறேன். சாங்ஸும் யுவன் சங்கர் ராஜா உருப்படியாக போடல, கதையாச்சும் உருப்படியாக இருக்கும்போது தான் விபி அந்தாலும் ஒழுங்காக ஒர்க் பண்ணல. நம்ம இதில் யாருன்னு குறை சொல்கிறது? அண்ணாவை மட்டும் வச்சுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? படத்தில் எல்லாமே நல்லா தான் நம்ம படத்தை ஓரளவுக்காச்சும் ரசிக்க முடியும். ஒன்றுமே நல்லா இல்லாமல் அண்ணா நடிச்சிருக்காரு ப்ரோ, அண்ணா இன்னும் 2 படம் தான் ப்ரோ, இண்டஸ்ட்ரி விட்டு போகிறாரு ப்ரோ, திட்டாதீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? அண்ணா வந்து ஃபேன்ஸுக்கு அக்கறை இருந்தால் நல்ல படம் கொடுத்துருப்பாரு. அவருக்கு அக்கறை இல்லாமல் கச்சின்னு போயிட்டுருக்காரு. கொஞ்சம் ஸ்கிரிப்டாச்சும் ஒழுக்கமாக பண்ணுங்கள், இன்னும் ஒரு படம் தான் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணுங்கன்றாரு நான் கேட்டுக்கிறேன்னு தவிர. இப்போ ஏன்னா விஜயை தவிர்த்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு படம் எடுக்க முடியாது. ரஜினி, விஜய், அஜித் எல்லாருமே ஒரு முக்கியமான ஐகான்ஸ் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர்கிட்டேருந்து ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் ஆகும்போது தான் எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா இண்டஸ்ட்ரியே உங்களால் தான் பிஸ்னஸ் ஆகுது, ரொம்ப ஹை லெவலில் போகுது. ஸோ அதனால் சொன்னேன். 4வது பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எடுத்த ஒரு காவியம் இருக்குது, லால் சலாம்னு சொல்லிட்டு. அப்பா சங்கி இல்லைன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு படமாக எடுத்தா எப்படி இருக்கும், அதான் எடுத்து வச்சுருக்கீங்க. ரஜினியை வந்து கேமியோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் படத்தில் சீன் நடிக்க வச்சுட்டு விஷ்ணு விஷாலையும் விக்ராந்தையும் கெஸ்ட் ரோல் நடிக்க வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. ஐசோக்கா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒரு சீன் நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு சீன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த சாங்கில் வரும். அதுவே வந்து பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வந்துடும். இப்போ ஜெயிலரில் ரஜினி அழுகுறாருனா கூட கொஞ்சம் எமோஷனாக கனெக்ட் ஆகும், பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. இது வந்து ஹிந்து முஸ்லீம் யூனிட்டின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை பார்த்தா அவங்களுக்குள்ள சண்டை முட்டி விடுற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு மோசமான மேக்கிங்கு, அதே மாதிரி ஒரு ஒஸ்டான ஸ்க்ரீன் பிளே தான். ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு ஓலை ஓத்தாங்க. ஹார்ட் டிஸ்க் நிஜமாலே கிடச்சா அந்த எக்ஸ்டெண்ட் கட்டை கொஞ்சம் விடுங்க. இதான் ஜி டிவிலே இதில் ப்ரீமியர் பண்ணாங்க. இன்னும் அஃபீஷியலாக படம் வந்து எந்த ஓடிட்லையும் வரல. வந்துச்சுன்னா பார்த்து எக்ஸ்டெண்ட் கட்டு வந்துச்சுன்னா ரோஸ்ட் வேணால் போட்டு விட்றேன். ரஜினி மேலே ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா ரஜினி எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும், அவரோட ஃபேன் கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் வந்து கடைசி காலத்தில் இந்த மாதிரி படம் கொடுக்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது. இன்னும் பண்ண போகிறதே 2-3 படம் தான், இருப்பாரா இல்லையான்னு தெரியாது. இந்த மாதிரி குப்பை படம் எடுக்க வச்சிங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது? அவர் கூப்பிட்டு வந்து எல்லாமே பாருங்கள், ஒரு லேமன் டீங்க தான் நான் போயிட்டுருக்கு. யாரை பற்றி பேசினாலும் ஒரு லேமன் டீங்க தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். சரி வாங்க அப்படியே ஹானரபிள் மென்ஷன்ஸ்குள்ளே போனேன். ஹானரபிள் மென்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் மட்டும் சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சலூன், ஆர்ஜே பாலாஜி வந்து ஹீரோவாக நடித்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா சரி சும்மா என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சத்யராஜோட காமெடிலாம் கொஞ்சம் அங்கே ஒர்க் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டான்ஸ் காம்படிஷனு, முடி வெட்டி விட்டா அதனால தான் ஜெயிச்சோன்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ வந்து ரௌத்ரமே எதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா மாதிரி ஒரு டேரக்டர் வந்து கூகுள், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மொக்கப்படம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் ஓரளவுக்கு நல்ல டேரக்டர் தான். அந்த அன்பிற்கினியால் கூட ரீமேக்காக இருந்தாலும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி பண்ணியிருப்பார் சரிங்களா. இந்த படம் ஏன் இப்படி எடுத்து வச்சாருன்னு தெரியல. ஸோ இது ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்லனால நான் ரொம்ப இந்த மெயின் லிஸ்ட்டில் வைக்காமல் ஹானரபிள் மென்ஷன் வச்சு மேலோட்டமாக மென்ஷன் பண்ணிட்டு போயிடுறேன், அவ்வளோதான். ஸோ ஆர்ஜே பாலாஜியோட இது வேணா இருக்குது, சொர்க்கவா சொல்ல வேணா இருக்குது, நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்புறமா ரிவ்யூ போடுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் எப்படின்னு சொல்கிறதுனா, விமலோட ஆக்டிங் ஓகே, ரொமான்டிக் ட்ராக்லாம் கொஞ்சம் உறுப்பியாக எழுதிருந்தார் நம்ம போஸ் வெங்கட். சொல்ல வேண்டிய விஷயத்த ப்ராப்பராக சொல்லலை, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஸ்க்ரீன் பிளே ஒழுங்காக பண்ண தெரில, கொஞ்சம் சொதப்பிட்டார், அதான் பெரிய பிரச்சனை. போஸ் வெங்கட் வந்து கருத்தியெல்லாம் ஒரு நல்ல ஆள் தான், ஆனால் ஒரு ஃபிலிம் மேக்கராக எனக்கு தெரியல. ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கார். கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதணும்னு கொஞ்சம் கற்றுக்கணுன்றதான் நான் சொல்ல வரேன். இன்னும் இதோட சேர்த்து இலவச இணைப்பாக ஒரு படம் வந்தது, கவுண்டம்பாளையம்னு சொல்லிட்டு. ரஞ்சித் பிக் பாஸ்குள்ளே போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு காவியத்தை எடுத்தார். என்கிட்ட சீப்பே இல்லை, எப்படிங்க ஜீப்பே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்றாவியான ஒரு டைலாக் இருக்கும். அந்த படம் என்ன சொல்கிறது, பூராவே ஆன்டி தலித் மூவி தான். உங்களுக்கு தெரியும், இது சொல்ல நம்ம மோகன்ஜி என்ன பண்ணுவார் இந்த விஷயத்த.
இப்போ ரஞ்சித் பண்ணியிருக்காரு கவுண்டம்பாளையம்னு சொல்லிட்டு. சிங்கி அடிச்சா உழுக்க, சிவம் அடிச்சா பழுக்கடா, இனிமே இப்படி இருக்கிறவங்களாம் எவன்டா, அவனுக்குலாம் நான் எவன்டான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் மெயின் லிஸ்ட்டில் வச்சு இந்த லிஸ்ட்டை நான் அசிங்கப்படுத்த விரும்பாதனால தான் கொஞ்சம் ஓரமாக வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நான் ஹானரபிள் மென்ஷனில் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்படியே இப்போ நம்ம டாப் 3க்கு வந்தால் நம்ம ஹரி சாரோட ரத்னம் தான். லைக் இதில் கூட 1-2 சீன் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? பிரியா பவனி அம்மாவும் இதில் ஓரளவுக்கு நடிக்க வச்சுருப்பார் ஹரி. ஒரு சீன் 2 சீன் விஷால் கொஞ்சம் நல்லா நடிச்சிருப்பார்ல. ஆனால் அதை தவிர்த்து இந்த படமும் பி தான். கடைசியில் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நூலை மாட்டி விட்டு கையில் கத்தியை விட்டு கொன்றான்னு சொல்லிட்டு மாற்றி விட்டான்னு தெரியல. ஹரி வந்து பூசணிக்கா 2 வெட்ட தெரியுதுல, தேங்காய் துண்டா வெட்ட தெரியுதுல, அதே மாதிரி தான் இது வெறும் சதப்பிண்டம் தான் சொல்லிட்டு ஒரு இந்த மார்க் ஆண்டனி வாய்ஸில் ஒரு இது பண்ணியிருப்பார். அதை தவிர்த்து இவன் காலை வெட்டலாமா, இவன் கழுத்தை வெட்டலாமா, அதெல்லாம் எதுக்கு? இது ஹரி படம் தானா, எதுக்கு இவ்வளோ கேவலமாக இறங்கிட்டாரு? ஹரி வந்து எவ்வளோ நல்ல ஃபிலிம் மேக்கரு, ஒரு எல்லா படத்தையும் கடகடன்னு முடிச்சுட்டு கொடுக்குற ஆளை வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான படம் எடுத்து வச்சாருன்னு எனக்கு இன்னும் புரியல. ஆனால் இந்த படம் ஆனால் முடியல என்னால். இந்த விஷாலும் சரி, இந்த டைலாகும் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்காங்க, வில்லன்ஸும் சரி, ஜிவிஎம் கேமியோ கூட்டு வந்து ஒரு காமெடி பண்ணாங்க, அதுவும் சரி, இவங்க அம்மா சென்டிமெண்ட் சொல்லிட்டு கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணி விட்டாங்க, அதுவும் சரி, எல்லாமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, பொழுது போலனா நீங்கள் போட்டு பார்க்கலாம், அமேசான் ப்ரைமில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி பேச அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். அப்படியே 2வது இடத்துல போனீங்கன்னா இந்தியன் 2 இருக்குது. இந்தியன் 2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியாவில் ஆரம்பித்து அப்புறம் அந்த தொப்புள் ஒன்று விடுறம்பார் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேச ஆரம்பிப்பார் பேசிக்கிட்டே போவார். எனக்கு இது இங்கெல்லாம் கூட சிரிப்பு வரல. அந்த கோல்டு ரூம் ஒன்று இருக்கும்ல, இது மாதிரி தாலிக்கு தங்கத்துக்கு கஷ்டப்படுற தாய்மார்கள் இருக்கிற இடத்துல தங்கத்தை சுரண்டி திங்குறீங்களா ஹேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து மீமில் பார்க்கும்போது செம்ம சிரிப்பு வருது. ஆனால் கமல் ஆக்டிங்கை பார்த்து சிரிக்க வச்சிட்டிங்களாடாண்ணா, எப்படிப்பட்ட ஒரு ஆக்டரு. அவர் படத்தை வந்து இது மாதிரி சிரிக்க வச்சுருக்காரு சங்கர் கொஞ்சம் அப்டேட் ஆகாமல். சங்கர் இது வந்து நான் கமல் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன், சங்கர் வந்து அப்டேட்டடே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காருன்னு நான் சொல்லணும். எதுக்கு இவ்வளோ ஒஸ்ட்டாக போகணுன்றது தான் எனக்கு புரியல. ஏன்னா சங்கரும் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் தான். என்னதான் கொஞ்சம் தப்பான கருத்துக்கள் இருந்தாலும் சங்கர் படத்தில் கொஞ்சம் படமாக வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிடுவார். இல்லை படமாகவும் ஒழுங்காக ஒன்றும் இல்லை. சரிங்களா? ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. பண்ண அதே பேட்டர்ன் தான் ஐ படத்தில், சிவாஜி படத்தில், எல்லா படத்துலையும், அன்னியன் படத்தில் ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, அதே பேட்டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே தான் இந்தியன் 2லையும் இருந்துச்சு. கடைசியில் வந்து இந்தியன் 3க்கு லீட்லாம் விட்டுருப்பாங்க, எடுப்பாங்களா இல்லைன்னு தெரில. சங்கர் மோல ஃபீல்டில் இருக்கணும், 2025 இருப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம், என்ன போகுதுன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் ஒஸ்ட்டு இந்தியன் 2லாம் வந்து பார்க்க முடியல. இதை பற்றி இவ்வளோ பேசாத காரணம் ஏன்னா நான் ரோஸ்ட் ஆல்ரெடி வீடியோ போட்டேன், அதனால தான் நான் பேசலை. மொதல் இடத்துல பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி ஒரு படம் இருக்குது, 2000 கோடி அடிக்குன்னு சொன்னாங்க. டிசம்பர் மாதம் சக்ஸஸ் மீட்னாங்க, இப்போ ஜனவரியே பிறந்துருச்சு. எப்போ சக்ஸஸ் மீட் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கங்குவா அதுதான் ஃபர்ஸ்ட் இடம். நெருப்பு 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 மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நெருப்பு மாதிரி முதல் இடத்துல வந்து இருக்கிறதுக்கு காரணம் இவங்க பண்ண வாய்ஸ் அவடால் தான். தேவையில்லாமல் படத்துக்கு ப்ரொமோஷன்ற பேரில் இவங்களே வாங்கி கட்டிக்கிட்டாங்க. படம் நீங்கள் எடுக்கிறீங்க ஓகே, சிவா வச்சு படம் கொடுக்குறீங்க ஓகே, ப்ரொமோஷன் ஒரு அளவுக்கு தான், ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா ட்ரோல் ஆகும்னு தெரியும்ல. எதுக்கு ஞானவேல் ராஜா, சூர்யா, சிறுத்தை சிவா எல்லாம் எதுக்கு இப்படி பண்ணீங்க? 3Dயில் எடுக்கிறோம் புளுத்துறோன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த படத்தை? நார்மலாக எடுத்தாலே ஏதோ சுமாராக போயிருக்கும். நீங்கள் ப்ரொமோஷன்ற பேரில் என்னென்னவோ பண்ணி படம் மொத்தமாக காலியாகிட்டு சூர்யாவுக்கு தான் ஃபுல் பேக் ஃபயரு. இப்போ இதுக்கப்புறம் அவர் ரெட்ரோவில் கம்பேக் கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஃபுல் டவுன். ஏன்னா அவருக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அப்கமிங் ஆக்ட்ரஸ் எல்லாருமே ஒரு 350 to 400 crore கலெக்ட் பண்ணுறாரு. யாருன்னா சிவகார்த்திகேயன். இப்போ சூரி பார்த்தீங்கன்னா கருடனில் வந்து ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸு. சூர்யாவுக்கு வந்த நிலமையை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆக்டரு. இப்போ அவருக்கு அப்புறம் வந்தவங்களாம் தாண்டிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம யாரை தப்பு சொல்கிறது? இப்போ நம்ம சூர்யா ஸ்கிரிப்டை கொஞ்சம் மோசமாகவே எடுத்துட்டாரு, அவங்க மனைவி பேச்சு கிட்ட எடுத்துட்டாருன்னு இருக்கட்டும். இப்போ எவனாச்சும் அண்ணாத்தான ஒரு டிசாஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு படம் பண்ணுங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க நிற்பாங்களா சொல்லுங்கள்? இப்போ நீங்களே ஒரு ஆக்டராக இருங்க, அந்த இடத்துல நீங்கள் என்ன டிசிஷன் எடுப்பீங்க?
கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்துருக்கலாம் சூர்யா. அதான் நான் சொல்ல வரேன். இதுக்கப்புறமாச்சு சூர்யாவோட கெரியர் கிராஃப் எப்படி போகும்னு சொல்லிட்டு தெரியல. ரெட்ரோ தான் டிசைடிங் ஃபேக்டர். பார்த்த அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் முடிவு பண்ணோம். இப்போ ரொம்ப நான் அடிச்சிட்டேன் ஆல்ரெடி இந்த ரோஸ்ட்லே. ஸோ அதனால் அடிக்க விரும்பல சூர்யாவை. ஸோ அதனால் நீங்கள் அந்த வீடியோ இருக்குது, அதை வேணால் போட்டு பார்த்துக்கோங்க. இதான் என்னோட ஒஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2024 தமிழ் மூவிஸ் லிஸ்ட்டு. இதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜ் மூவிஸ் லிஸ்ட்டு வரும், பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட்டு. அதை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை.